ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் fuji-xt200 மாடலில் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேமராவை ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இதில் டிஸ்பிளே வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேமராவை மேனுவல் மோடில் வச்சுருக்கேன். ஸோ இதில் சிங்கிள், கண்டினியூஸ் அண்ட் மேனுவல் ஃபோக்கஸ்னு 3 இருக்கும். எல்லா கேமராலையுமே இது ஸ்டாண்டர்ட் தான். ஸோ இப்போது மெனு ஓப்பன் பண்ணிக்கோங்க. மெனுவில் AF/MF செக்ஷனில் AF மோட்ஸில் போனீங்கன்னா அதில் AF சிங்கிள் அது செலக்ட் பண்ணிக்கோம். சிங்கிள் பாயிண்டில் அதில் ஏரியாவில் உள்ளே போய் பார்க்கும்போது நமக்கு வந்து எவ்வளோ ஜோன் வேணும் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கலாம். இப்போ ஜோனில் பார்ப்போம். ஜோனில் வந்துட்டு 2 ரேஞ்ச் இருக்கும். ஒன்று நார்மல், இன்னொன்று பிக்கராக இருக்கும். மூணாவது பார்த்திங்கன்னா வைடுன்னு இருக்கும். அந்த வைடு வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஃபோக்கஸை வந்து ஏரியா செலக்ட் பண்ண முடியாது. அதனால் ஆல் செட் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே வந்துட்டு இதில் ஒரே இதில் ஃபங்க்ஷன் ஆகும். நம்ம மோட் டயலை ரொட்டேட் பண்ணாவே போதும். இதில் சிங்கிள் பாயிண்ட்லேருந்து வைட் ரேஞ்ச் வரைக்கும் எல்லாமே நமக்கு வந்துட்டு எல்லா பாயிண்ட்ஸுமே செலக்ட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ரெண்டாவது நம்பர் ஆஃப் ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 425, இன்னொன்று 117. இதில் நமக்கு 425 வச்சோம் அப்படின்னா ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் நிறையா இருக்கும். நமக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறது மைன்யூட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ண முடியும். இதுவே நான் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸை மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய செட்டிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இது ப்ரீ AF நமக்கு ஆஃபில் இருக்கிறதே நல்லது. ரெண்டாவது AF இது ஆனில் வச்சுக்கலாம். ஏன்னா லைட்டு வந்துட்டு பிளிங்க் ஆகும். அதை வச்சு தான் அது ஃபோக்கஸ் பண்ணும். அது ஆனில் இருக்கட்டும். ஸோ ஃபேஸ் டிடெக்ஷன் ஆஃபில் இருக்குது. வேணும்னா அந்த ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஐயை வச்சு ஃபோக்கஸ் பண்ணும். இது ஃபோக்கஸ் பீக்கிங்னு, இது வந்து மேனுவல் ஃபோக்கஸ்க்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு செட்டிங். நான் பின்னாடி சொல்கிறேன் இதை பற்றி. ரெண்டாவது ஃபோக்கஸ் செக்கு, இதுவும் ஆனில் இருக்கட்டும். ஏன்னா நமக்கு வந்து ஜூம் பண்ணி ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக தான் இந்த ஃபோக்கஸ் செக்கு. இதுவும் ஆனில் வச்சுக்கலாம். ஃபோக்கஸ் ஏரியாஸும் ஆனில் இருக்கலாம். ரிலீஸ் வந்துட்டு ஃபோக்கஸில் நான் வச்சுருக்கேன். இது வந்து ரிலீஸில் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபோக்கஸில் இல்லைனா கூட ஷார்ட் வந்து கிளிக் ஆகிடும். இது வந்து AF டச்சு. இந்த டச் ஃபோக்கஸ் வந்துட்டு நமக்கு வந்து எப்படி வேணாலும் செட் பண்ணிக்கலாம். நம்ம டச் பண்ணி ஃபோக்கஸும் பண்ணிக்கலாம், டச் பண்ணி ஷார்ட்டும் எடுத்துக்கலாம், இல்லை ஏரியாவை வந்துட்டு செலக்ட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்துட்டு ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணால் ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி தான் செட் பண்ணியிருக்கேன், டச் ஃபோக்கஸ். ஓகேவா? ரெண்டாவது ஐக்யூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வரும்னா, ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஃப்ரேம் லெவல், இது வந்து 1:1 ரேஷியோ, 16:9 ரேஷியோ, இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு என்ன ரேஞ்சில் ஃப்ரேம் லெவல் செட் பண்ணணுமோ அந்த ஃப்ரேம் லெவல் செட் பண்ணுறதுக்காக வைக்கக்கூடிய ஆப்ஷன் தான் இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன். இது நார்மலாக எல்லா கேமராலையுமே இருக்கும். நமக்கு இதில் வந்து லார்ஜி 16:9 ரேஷியோவில் நான் செட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது வைடாக இருக்கும் ஸ்க்ரீன், அதுக்காக. இன்னொன்று பார்த்தா குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபைன், நார்மல், ரா ஃபைன், ரா நார்மல், ரா அதெல்லாம் இருக்குது. நம்ம இது வேணாலும் செட் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இது சினிமேட்டிக் மோட்ஸ். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த சிபியா, வெல்வியா, கலர் கரெக்ஷன் கொடுக்குற மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் அந்த மோனோக்ரோம்லாம் கூட நம்ம செட் பண்ணி இதில் ஷூட் பண்ணிக்கலாம். அதுக்காக உள்ளுக்குள்ளேயே மோட் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபில்ம் சிமுலேஷன்னு சொல்லுவோம் அது ஆப்ஷன். அடுத்து பார்த்திங்கன்னா டைனமிக் ரேஞ்ச் எல்லாமே ஆட்டோவில் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒயிட் பேலன்ஸும் ஆட்டோவில் இருக்கட்டும். மற்றதெல்லாம் ஷேடோ, கலர் டோனு, ஷார்ப்னஸ் எல்லாமே 0வில் வச்சுக்கலாம். வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது போஸ்ட் ப்ராசஸில் கூட நம்ம பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் இதெல்லாம் ஆஃபில் வச்சுக்கலாம். லாங் எக்ஸ்போசர் ஆனில் வச்சுருக்கேன். ஸோ இந்த செட்டிங்லாம் ஓகே. இப்போது இதில் நம்ம வச்சுருக்க செட்டிங்கை யூஸ் பண்ணி இந்த 3 ஃபோக்கஸ் மெத்தடையும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் ஃபோக்கஸ் பாயிண்ட்டை வச்சு எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற சிங்கிள் ஃபோக்கஸ் பாயிண்ட்டு அண்ட் சிங்கிள் ஃபோக்கஸ். அதாவது ஒன் டைமுக்கு ஒரு ஃபோக்கஸ் தான். ஒரு ஃபோக்கஸ்க்கு ஒரு கிளிக் தான் அடிக்க முடியும், ஒரு ஃபோட்டோ தான் எடுக்க முடியும். அதுதான் சிங்கிள் ஃபோக்கஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோக்கஸை லாக் பண்ணுவோம். லாக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணால் ஃபோட்டோ எடுத்துரும். இப்போ கண்டினியூஸ் ஃபோக்கஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஷட்டர் பட்டனை ஆஃப் ப்ரெஸ் பண்ணாவே ஃபோக்கஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் சிங்கிளில் பார்த்தீங்கன்னா ஆஃப் ப்ரெஸ் பண்ணாவே ஃபோக்கஸ் லாக் ஆகிடும். ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணோன்னா ஃபோட்டோ எடுத்துரும், ரிலீஸ் ஆகிடும், கிளிக் ஆகிடும்.
பட் இதில் கண்டினியூஸில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. லைட்டாக ஆஃப் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக சப்ஜெக்டை வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அது ஃபோக்கஸ்லேயே வச்சுருக்க தான் ட்ரை பண்ணும். நான் வந்துட்டு சப்ஜெக்டை மூவ் பண்ணுறேன். ஸோ மூவ் பண்ணாலும் அது என்ன ஆகுதுன்னா ஃபோக்கஸ்லேயே வச்சுருக்கு சப்ஜெக்ட் எங்கெல்லாம் போகுதோ அது மேலே வந்துட்டு ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அது வந்து என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகுது. சப்ஜெக்ட் போகிற சைடெல்லாம் வந்துட்டு அதுவே கேமராவே அட்ஜஸ்ட் பண்ணி ஃபோக்கஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. இது ஆட்டோ ஃபோக்கஸ் கண்டினியூஸ்னு பேர். எல்லா கேமராலையும் இருக்கும். நிக்கான், கேனன், சோனி எல்லாத்துலேயுமே இது எல்லாமே காமன் தான். பட் நம்ம ஃபியூஜி ஃபில்மில் இதை பற்றி பார்த்துட்ருக்கோம். இதில் ஜோன் ரேஞ்ச் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன் இல்லைங்களா, அந்த ஃபோக்கஸ் ஏரியா, அந்த ஏரியா வந்து சின்னதாக வச்சுருந்தோம் அப்படின்னா அது சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபோக்கஸ் வந்துட்டு அது ஃபுல்லாக பெருசாக வேணாலும் வச்சுக்கலாம், சின்னதாக வேணாலும் வச்சுக்கலாம். நம்மளோட சப்ஜெக்ட் எவ்வளோ பெருசு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கூட வச்சுக்கலாம். அந்த சப்ஜெக்ட் எவ்வளோ தூரம் மூவ் ஆகும் நம்ம ஃப்ரேம்குள்ளே அதுக்கேற்ற மாதிரியும் ஃபோக்கஸ் ஏரியாவை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அது வைக்கணும். அடுத்தது மேனுவல் ஃபோக்கஸில் எப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ மேனுவல் ஃபோக்கஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபோக்கஸ் மோட்ஸில் போயிட்டு அதுக்கப்புறம் மேனுவல் ஃபோக்கஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா ஃபோக்கஸ் பீக்கிங் அப்படின்னு ஒன்று இருக்கும். எம்எஃப் அசிஸ்ட் அப்படின்னு மேலே டாப்பில் இருக்குது பாருங்கள். அதில் பீக்குன்னு இருக்குது, அதுக்குள்ளே போய்க்கலாம். அதில் ஸ்டாண்டர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்னொன்று கீழே வந்து ஃபோக்கஸ் பீக்குன்னு இருக்கும். அதில் பார்த்தா நிறையா கலர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒயிட் லோ, ஒயிட் ஹை, ரெட்டு லோ, ரெட்டு ஹை, ப்ளூ லோ, ப்ளூ ஹை அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் இப்போ ரெட்டில் வச்சுருக்கேன். ஸோ ரெட்டில் வச்சுட்டு ஃபோக்கஸ் பீக்கில் வச்சுட்டு வெளியில் வந்துடுறேன். இப்போ மேனுவல் ஃபோக்கஸ்க்கு வர்றோம். நார்மலாக ஃப்ரேமுக்கு வந்துடுறோம். மேனுவல் ஃபோக்கஸ்னால் நம்ம கையில் ரொட்டேட் பண்ணி தான் வந்து சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம கையில் ரொட்டேட் பண்ணும்போதே அந்த ஃபோக்கஸ் பீக்கில் வந்துட்டு ரெட் கலர் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அது பார்த்தீங்கன்னா எந்த இடம் வந்து ஃபோக்கஸில் இருக்கோ அது வந்து ரெட் கலரில் ஹைலைட் ஆகும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபோக்கஸ் வந்துட்டு வரும்போது அந்த இடம் வந்து ரெட்டாக மாறுது பாருங்கள், தெரியுதா? ஸோ சப்ஜெக்ட் இப்போது ஃபோக்கஸில் இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம பார்த்தோன்னே விசுவலாக கண்டுபிடிச்சிடலாம். ரெட் கலராக மாறும். ஸோ இது இப்போது ஃபோக்கஸ் வந்து அந்த சப்ஜெக்ட் ஃபோக்கஸில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்படியே கிளிக் பண்ணோன்னா ஃபோட்டோ எடுத்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் நல்லா ஷார்ப்பாகவே இருக்குது. நம்ம ஜூம் பண்ணி கூட செக் பண்ணிக்கலாம் அந்த இமேஜை. இது மேனுவல் ஃபோக்கஸ். ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன் ஃபியூஜியில் கொடுத்துருக்குறாங்க. எல்லா கேமராலேயுமே இருக்கும். பட் ஒவ்வொரு கேமராலையும் ஒவ்வொரு மாதிரி கொஞ்சம் மாறும். ஸோ மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னொரு தடவை வேணாலும் பாருங்கள். மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணும்போது எந்த இடத்துல வந்து அந்த ரெட் கலர் வந்து நல்லா பாப்பப் ஆகுதுன்னு பார்த்து அந்த இடத்துல வச்சுட்டு ஃபோக்கஸ் லாக் பண்ணணும். ஸோ இப்போது ரெட்டு நல்லா வந்துட்டு பாப்பப் ஆகுது, தெரியுதா? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஃபோக்கஸ் லாக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஃபோக்கஸ் வந்து லாக் ஆகலை, ஃபோக்கஸ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுட்டோன்னு அர்த்தம். ஸோ அப்படியே வச்சுட்டு கிளிக் பண்ணலாம். இது மேனுவல் ஃபோக்கஸ். சிங்கிள் ஃபோக்கஸ், கண்டினியூஸ் ஃபோக்கஸ் ரெண்டுமே வந்து ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் பண்ணுற வேலையை கேமரா கிட்ட கொடுத்துருவோம். பட் இதில் வந்து நாம் மேனுவலாக தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். சப்ஜெக்ட் எங்கே இருக்குங்கிறது கேமராவுக்கு தெரியாது. ஸோ நம்ம தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஃபோக்கஸை கரெக்டாக வச்சுட்டு ஷட்டரை ரிலீஸ் பண்ணணும். அப்போ தான் ஃபோட்டோ வந்து கரெக்டான ஃபோக்கஸில் எடுக்க முடியும். ஃபோக்கஸ் பண்ணி எப்படி ஷூட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு இதில் என்னென்ன மாதிரியான ஃபோக்கஸ் இருக்குங்கிறத மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். வேணும்னா ஐஎஸ்ஓ ரைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வெளிச்சம் அதிகமாக வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போது ஐஎஸ்ஓ கொஞ்சம் ரைஸ் பண்ணியிருக்கேன். வெளிச்சம் கம்மியாக இருக்குங்கிறதுனால. ஏன் நான் ஐஎஸ்ஓ ரைஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு ஷட்டர் ஸ்பீடு, அப்பச்சர் அதை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஷட்டர் ஸ்பீடு வந்துட்டு நமக்கு வந்து அதிகப்படுத்தும் போது அதுலேயும் வந்துட்டு வெளிச்சம் கம்மியாகிடும். ரொம்ப ஷட்டர் ஸ்பீடு குறைஞ்சிது அப்படின்னா கிளிக் பண்ணும்போது ஷேக் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. கிளியராக இருக்காது இமேஜ். அதனால் ஷட்டர் ஸ்பீடில் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்பச்சரை வந்துட்டு அதிகப்படுத்தணும் அப்படின்னா அதுவும் இருட்டாக தான் ஆகும். அதுக்கு மேலே இந்த லென்ஸால் அப்பச்சரோட ஓப்பனை வந்துட்டு பெருசு பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு கிட் லென்ஸ் தான். அதனால் நான் வேறு வழி இல்லாததுக்கு ஐஎஸ்ஓ ரைஸ் பண்ணி வெளிச்சத்தை கூட்டிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக ஐஎஸ்ஓ, ஷட்டர் ஸ்பீட், அப்பச்சர் பற்றியெல்லாம் நான் நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.